இந்த எபிசோடில் நாம இயக்குனர் கார்த்திக் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மேட் இன் கொரியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பள்ளி பருவத்திலேயே கொரியா நாட்டு இசை மற்றும் நடனத்தால் ஈர்க்கப்படும் பிரியங்கா மோகன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கொரியாவுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. கொரியாவுக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியுடன் பயணிக்கும் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் காதலியும் சந்திக்கிறார். ஆனாலும் தன் ஆசையை விடாமல் துரத்துறாரு. இதற்கிடையில் அவருக்கு கொரியாவுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு தற்செயலாக அமையுது. சந்தோஷத்துடன் கொரியா செல்லும் அவர் அங்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கிறார். மீண்டும் தாய்நாட்டுக்கு வர துடிக்கிறார். புரியாத மொழி, தெரியாத மக்கள் என பயணிக்கும் பிரியங்கா மோகன் வாழ்வில் கொரியா பயணம் எத்தகைய மாற்றங்களை உண்டாக்குது? பிரியா மோகன் மீண்டும் நாடு திரும்பினாரா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. அளவான நடிப்பால் மொத்த கதையையும் தூக்கி சுமந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி, சோகம், ஏமாற்றம், விரக்தி, தன்னம்பிக்கை என அனைத்து பரிமாணம் நடிப்பில் காட்டி வைக்க வச்சிருக்கிறாரு. அவரது யதார்த்தமான நடிப்பு படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிரியங்கா மோகன் காதலாக வரும் ரிஷிகாந்த் அழுத்தமான நடிப்பால் கவனம் ஈர்க்கிறார். இந்த படம் அவரது திரைப்படத்தில் ஒரு முக்கிய அங்கமாக அமைன்னு சொல்லலாம். பாக் ஏஹின், நோஹி ஜூன், ஜாங் ஜெஹியான் என கொரிய நாட்டு நடிகர்களும் கலக்கியிருக்காங்க. இதர நடிகர்களும் நேர்த்தியாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரசன்னா குமாரின் ஒளிப்பதிவில் கொரிய நாட்டின் அழகு கண்களுக்கு விருந்து படைச்சிருக்குன்னு சொல்லலாம். சேஷாம் அப்துல் ஹாப் இதயமாகவும் இனிமையாகவும் படத்தை கலத்தது. யதார்த்தம் நிறைந்த காட்சிகள், நடிகர்கள் நடிப்பு படத்துக்கு பெரும் பலன்னு சொல்லலாம். திரைக்கதை மெதுவாக நகருது. சாதாரண கதைக்களம் தான் என்றாலும் அதில் மெய்சிலிர்க்கும் காட்சிகளை சொல்ல விட்டு ரசிகர்களை இதயங்களை இதமாக தொட்டு பார்த்திருக்காரு இயக்குனர்.